ஃபர்ஸ்ட் மாடு ஃபுல்லா வெள்ளையர்னு பார்த்தோம். இது கருப்பா கொம்பு வச்சிருக்கு, அது மொட்டையா இருந்துச்சு. இது என்ன ரகம்னா? இது கிர் டைப்புங்க, கிர் கிராஸ் டைப்பு. ஒரு 75-85% வெயில் கீழ் எல்லாத்துக்கும் தாங்கும், நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து 2வது ஈத்து, 6 பல்லு. இதுவுமே நம்ம ஃபார்மில் எடுத்தது தான். இது பார்த்தீங்களா செனை இன்னும் எப்படியும் 1 மாதம் ஆகும். இது வந்து விலை சொன்னது 1.15, நம்ம எடுத்தது 80,000. இது எத்தனை லிட்டர் பால்லாம் கொடுக்கும்? ஆவரேஜ் ஒரு 15-18 கறக்குங்க. ஏன்னா நாட்டு மாட்டு டைப்பு, நம்ம அவ்வளோ கறக்கும் இவ்வளோ கறக்குன்னு சொல்ல முடியாது. சேர்த்து கறந்தால் நம்ம சந்தோஷம், இல்லை ஆவரேஜ் இவ்வளோ கறக்கும். ஏன்னா இப்போ இந்த ஃபார்முக்கு நீங்கள் ஹெச்எஃப், கிர்ரு, ஜெர்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கீங்களே, எது பால் ரேட்டு வர்றதுக்காகவா இல்லை என்ன சீக்கிரம்? இல்லை, அவங்க ஆசைக்கு எடுத்தாங்க. ஆசைக்கு எடுத்ததில் எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் நல்லதாகவும் அமைஞ்சு போச்சு. இது இன்னும் 4-5 மாடு எடுத்து செவலையெல்லாம் எடுத்துருக்குறோம். இந்த ஹைப்ரிட் மாடுகள் எடுத்துருக்கோம். இப்போ ஆவரேஜ் எல்லா பாலும் ஒட்டுக்காக ஓட்டமால ரேட்டு கண்டென்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். பால் குவாலிட்டி நல்லாயிருக்கும், பால் அதிகமாகவும் கறக்கும், பால் தரமாகவும் இருக்கிறதுனால ஒரு இதாக அமைஞ்சிக்கிச்சு. அதனால் நல்லா கலந்துருக்கும். சும்மா ஒன்றையே எடுத்துக்கிட்டு இருந்தால் அது என்ன பண்ணும்? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 35 லிட்டர் கறக்குன்னு கேரண்டி கொடுத்துருக்காங்க. 35 கொடுக்கணும்னா இந்த மாடு 30 லிட்டர் கறக்கும். ஆனால் கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு 15-20 நாள் ஆகும். இது வந்து இந்த மாடு பஞ்சாப் பிரீட் ரகம். இது வந்து 1 மாதம் ஆகும் இன்னும் மடி வச்சு கன்று இறங்குறதுக்கு. இந்த மாடு பார்த்தீங்களா 2,60,000 வாங்கியிருக்கிறோம். இந்த மாடு இப்போ தான் 7 மாதம் செனை, இன்னும் 3 மாதம் இது வளர்த்தணும். அப்போ தான் இந்த மாடு இது வருங்க. இது 2,60,000 வாங்கியிருக்கோம். வெல்வெட்டு முடிங்க, அப்படியே முடி பாருங்கள், அப்படியே ஜிக்கு மின்னுது பாருங்கள், அப்படியே கிளார் அடிக்குது. இன்னும் டெய்லியும் கழுவி வச்சோம்னா அப்படியே குதிரையாட்டம் காட்டியாவாடி குதிரையாட்டம் இருக்கும். 3மே ப்ரீடு மாடுங்க. இன்னும் மாடு இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இது வந்து ஹெச்எஃப்ல கிராஸ் டைப்பு, கொம்பு டைப்பு, வெயில் கீழ் எல்லாத்துக்கும் தாங்குகிற மாடு. இது ஒரு நாளைக்கு 35 லிட்டர் சொன்னாங்க கேரண்டியில். வியாபாரியும் சொல்லியிருக்காங்க, இது வளர்த்தவங்களும் சொல்லியிருக்காங்க. கேரண்டி கட்டி தான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி பெரிய தொகை மாடெல்லாம் வாங்க மாடு கேரண்டி இல்லாமல் கையாமையான்னு வாங்க முடியாது. இந்த மாடு 2,60,000. இந்த மாடும் சேர்ந்து 2,90,000. இந்த ஒரு ஜோடி 2,90,000. இந்த ஒரு மாடு மட்டும் 2,60,000. வணக்கம்ண்ணா. வணக்கம்ங்க. நேற்று வீடியோவில் நீங்கள் காமிச்ச 2 மாடு பார்த்தோம் 25ல். இந்த 2 மாடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த 2 மாடும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாடு 25 மாடு எடுத்த கஸ்டமரே தான். 25 மாடு எடுத்த கஸ்டமரே தான். இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 35 லிட்டர் கறந்த மாடு. இது வந்து தருமபுரியில் இருந்த மாடு, 35 லிட்டர் கறந்த மாடு ரெக்கார்டு இருக்குது. வியாபாரியை சொன்னது, வளர்ப்புக்காரங்க சொன்னது 35. இது கேரண்டியாக கறக்கும் 30 லிட்டர். என் கணக்குக்கு இந்த மாடு கறக்கும். மாட்டுக்கார் கேரண்டி அடித்து சொல்லியிருக்காரு 30 லிட்டர் கறக்கிற மாடு. இது பஞ்சாப் பிரீடு தான். இது பஞ்சாப் பிரீடு. இது வந்து இன்னும் 1 மாதம் ஆகும் மடி வைக்கிறதுக்கு. இந்த மாடும் சேர்ந்து சொன்ன விலையில் 3.5 மேலே. நம்ம வாங்கினது வந்து 2 சேர்ந்து 290. 2 மாடும் சேர்ந்து. இது எத்தனாவது ஈத்துண்ணா? இது 2வது ஈத்துங்க. எனக்கு பார்த்தா 3வது ஈத்தான் தெரியும். ஆனால் இதாட்டு பெருவர்க்க மாடெல்லாம் நான் 4 பல்லு 6 பல்லு தான் செனையே ஃபஸ்ட்டு வைக்க முடியும். அதனால் இது பார்த்தா முத்துன மாடாக தெரியும். ஆனால் ஆக்சுவலாக 2வது ஈத்து தான். நல்ல மடிசெட்டு, நல்லா பெருங்கால். இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகும் மடி வச்சு இன்னும் கன்று இறங்குறதுக்கு. இதுக்கு இன்னும் 1 மாதமே கிட்ட நெருங்கும். நல்ல மடி லூஸ் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இது பஞ்சாப் பிரீடு டைப்பு, பஞ்சாப் பிரீடு. மொத்தம் நம்ம பஞ்சாப் பிரீடில் மொத்தம் 3 மாடுகள் எடுத்திருக்கோம். இன்னொரு மாடுகள் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இந்த மடி பாருங்கள், பின்னால் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாட்டு குரூப்பில் 25 குரூப்பில் மொத்தம் 3 பஞ்சாப் breed ரகத்தில் எடுத்திருந்தோம். ஒன்று பெருசு பார்த்தோம், ஹெவி சைஸ் பார்த்தோம், இன்னொரு மொட்டை பார்த்தோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 4 பல்லு. இதுவுமே வந்து பஞ்சாப் breed ரகம் தான். இதோட விலை பார்த்தீங்கன்னா சொன்ன விலையெல்லாம் அது பயங்கரமாக சொன்னாங்க. நம்ம அது சொன்னால் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த மாடு இந்த ஒரு மாடு மட்டும் 1.30க்கு எடுத்துருக்குறோம். இந்த மாடு இது கஸ்டமருக்கு பிடிச்சி இந்த மாடு 1.30க்கு நம்ம எடுத்துருக்குறோம். இது 1.5 என்னமோ சம்திங் எடுத்துருக்குறோம், நினைப்போம்ல. ஆனால் இது எனக்கு நல்லா தெரியும், 1.30க்கு எடுத்துருக்குறோம். இது செனையாண்ணா? சென மாடு தாங்க. எத்தனை நாள் ஆகும் கண்டு போனேன்? இன்னும் எப்படியும் ஒரு 20 நாள் 1 மாதம் ஆகும். இது 1.30க்கு நம்ம எடுத்துருக்குறோங்க. இதெல்லாம் நல்ல பிரீடு. இன்னும் 2 ஈத்து 3 ஈத்துக்கு மேலே மண்டை பெரும் மண்டையில் பயங்கரமாக நிற்கும். இப்போ பார்த்தீங்களா நம்ம 2025 முதல் வருஷம் 2020 ஃபஸ்ட்டு வாரத்தில் நம்ம எடுத்த மாடுகளெல்லாம் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லா மாடு மேக்ஸிமம் என்னென்ன விலைக்கு வாங்கினோம், என்னென்ன அது நிறை குறை அது பார்க்குறவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, வாங்கினவங்களுக்கு இது நிறை தெரியும். நம்ம மன திருப்திக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் முடிவு எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரே கஸ்டமருக்கு 25 மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த கஸ்டமருக்கு இன்னும் ஒரு 200 மாடு எடுக்கணும். இன்னும் நம்ம இவங்க பண்ணைக்கு நம்ம சேனல் போய் சார்பாக நம்ம வீடியோ எடுப்போம். அவங்க எப்படி பயங்கரமாக டெக்னாலஜி அந்த மாடு பண்ணை ஆரம்பிச்சிருக்காங்க, அதையும் நம்ம கூடி சீக்கிரம் இன்னும் 1 வாரம் 2 வாரத்தில் நம்ம டீம் அங்கே போய் வீடியோ எடுக்கும். பாருங்கள், வரப்போகிற வீடியோவெல்லாம் பாருங்கள். இந்த 2025 புது பொலிவுடன் நம்ம வீடியோவில் பயங்கரமாக வரும். பாருங்கள், சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் நம்ம சேனல் வீடியோ வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தான். நேற்று சொல்ல முடியல. நன்றிங்க. 2ஆம் தேதி சொன்னதுக்கும் உங்களுக்கு நன்றிங்க. ஏன் பிறந்தநாள் 1ஆம் தேதிங்க. சரி, நன்றிங்க. 1ஆம் தேதி நிறைய எனக்கு வந்து நியூ இயர் 1க்கு பிறந்தநாள் பர்த்டே. ஆனால் என்னால் அது நிறைய பேர் பாடணும் என்னால் பேச முடியல. இருந்தாலும் நிறைய பேர் நம்ம கஸ்டமர்கள் நம்ம வாடிக்கையாக அது நம்ம ஃபேஸ்புக் இதில் போட்டதை பார்த்து நிறைய பேர் நமக்கு விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ண அத்தனை பேருக்கு என் மனமார்ந்த நன்றி. நம்ம மேலே அக்கறை வச்சு விஷ் பண்ணதுக்கு. முகம் தெரியாதவங்களாம் எனக்கு விஷ் பண்ணாங்க ஃபோன் பண்ணி. என் வாட்ஸ்அப்பில் முகம் தெரியாதவங்களாம் வாய்ஸ் மெசேஜ் இல்லை மெசேஜ் பண்ணாங்க. அதே எனக்கு பெரிய ₹1,00,000 சம்பாதிச்ச சந்தோஷம். ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை, எங்கள் டீமுக்கு எப்பயும் தேவை. மக்களோட ஆதரவோடு இன்றைக்கி 45 மாடு எடுத்துருக்கீங்க. ஆமாங்க. ஓகே, நன்றிங்க.